Sir. Hi madam, வணக்கம். Sir, இந்த மீட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் எதற்கு சார்? ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள்ட்ட நம்ம பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்றோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பேரண்ட்ஸ் மீட்டிங் சொல்லி வர வச்சிருக்கோம். ஸோ ஓயாம உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா? அதனாலதான் இந்த வீடியோ மூலமா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த கன்வே பண்றோம். சரிங்களா? ஓகே சார். சார் கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் சொல்லி சொல்றாங்களா சார்? அப்படின்னா என்ன சார்? ஆக்சுவலா கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த நீங்க சைட்ல ஒரு ஸ்கிரீன் தெரியும், அதுல பாருங்க. இப்போ ஒரு மாணவர் வந்து மேத்ஸ்ல 80 மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு, பிசிக்ஸ்ல 70 மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு, கெமிஸ்ட்ரியில 74 மதிப்பெண்கள் எடுத்திருக்கதா வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இவங்களுடைய கட் ஆஃப், அதாவது இன்ஜினியரிங் அட்மிஷனா இருக்கட்டும் இல்ல அக்ரிகல்ச்சர் அட்மிஷனா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கட் ஆஃப் தான் பார்ப்பாங்க. ஆனா ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். நம்ம இப்ப பேசுறது இன்ஜினியரிங் கட் ஆஃப் பொறுத்து. ஸோ இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் எப்படி எடுத்திருப்பாங்கன்னா, மேத்ஸ் மதிப்பெண்ணை அப்படியே எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இதுவே பிசிக்ஸோட மதிப்பெண்ல பாதியும் கெமிஸ்ட்ரியோட மதிப்பெண்ல பாதியும் எடுத்துப்பாங்க. இப்ப இவருடைய மதிப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் மேத்ஸ்க்கு 80 எடுத்துக்காரு இல்லையா, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. பிசிக்ஸ்ல அவர் எடுத்துக்கக்கூடிய 70ல பாதி வந்து 35, அதுவே கெமிஸ்ட்ரியில 74 எடுத்துக்காரு இல்லையா, அதுல பாதி வந்து 37. சரிங்களா? இந்த இரண்டு மதிப்பெண்கள் கூட்டினா 72, மேத்ஸோட மதிப்பெண் 80 கூட்டினா மொத்தம் 182 கட் ஆஃப். சரிங்களா? ஏன் இந்த இடத்துல கட் ஆஃப் பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா, கட் ஆஃப் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அடுத்து நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். அதனாலதான். ஓகே சார். சார் போன வருஷம் வந்து உங்களுடைய ரெக்கார்ட் வந்து என்ன சார்? இந்த வருஷம் வந்து என்ன டார்கெட் வந்து வச்சிருக்கீங்க சார்? ஆக்சுவலா போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட படித்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய அனைத்து மாணவர்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணையும் கூட்டி எண்ணிக்கையில வகுத்தோம்னா, அதாவது சராசரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 167. அதாவது கிட்டத்தட்ட எல்லா மாணவர்களுமே மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில 80 மதிப்பெண்களை தாண்டி இருக்காங்க அப்படின்றதான் இதுல மிக மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி போன வருஷம் படிச்ச 23 மாணவர்கள 17 மாணவர்கள் டாப் 20 காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு அப்படின்றது எங்களுக்கு ரொம்பவே பெருமை மிகுந்த விஷயம். இதுல 4 மாணவர்கள் வந்து தியாகராஜா காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. ஸோ தியாகராஜா உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்திய அளவுல தலைசிறந்த பொறியியல் கல்லூரியில ஒன்று. மேலும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வெறும் 18,000 தான் ஃபீஸ். பட் அதுல கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது வருஷத்துக்கு 45 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற வரைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுல வந்து 4 பேர் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்திருக்காங்க. இது போக மெப்கோல 2 பேர் சேர்ந்திருக்காங்க, ஏஜிசிடி, பிஎஸ்என்ஏ, பிஹெச்ஜில ஒரு ஸ்டூடெண்ட், ஜிசிடில ஒரு ஸ்டூடெண்ட், இப்படி பல்வேறு தலைசிறந்த கல்லூரிகளில் நம்ம மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. இந்த வருடம் எங்களுடைய ரெக்கார்டா, அதாவது எங்களுடைய டார்கெட்டா நாங்க வச்சிருந்தது வந்து பாத்தீங்கன்னா 180 கட் ஆஃப் வருது. அதாவது போன தடவை ஆவரேஜ் கட் ஆஃப் 167 இருக்கு இல்லையா. ஸோ இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா மாணவர்களையும் அந்த 3 சப்ஜெக்ட்லயும் 90 மதிப்பெண்களுக்கு மேல எடுத்து வச்சு 180 கட் ஆஃப் எடுக்கணும் அப்படின்றத நம்ம இந்த வருஷம் டார்கெட்டா வச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே சார். சார் இந்த வருஷம் வந்து எப்போ வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? அதுக்கு நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க சார்? வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸாம் டைம் டேபிள் வரல. பட் பள்ளிக்கல்வித்துறையில நம்ம நண்பர்கள்ட்ட கேட்கும்போது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் அல்லது 10ஆம் தேதிக்குள்ள வந்து இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து 9ஆம் மாசம் முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ நமக்கு வந்து 10வது மாதம் 11, 12, 1, 2, ஸோ 5 மாசங்கள் இருக்கு. வீக்ஸ் அடிப்படையில் பாத்தீங்கன்னா 21 வீக்ஸ், அதாவது 21 வாரங்கள் இருக்கு. நாட்கள் அடிப்படையில் பாத்தீங்கன்னா 150 நாட்கள் இருக்கு. சரிங்களா? அப்ராக்சிமேட்டா. ஆனா 150 நாட்கள் நினைச்சு நம்ம சந்தோஷப்பட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணவர்களுக்கு, அதாவது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மிக முக்கியமான 4 தேர்வுகள் இருக்கு. ஒன்னு செகண்ட் மிட்டம், அடுத்து ஹாஃப் இருக்கு, அடுத்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன் இருக்கு, அடுத்து செகண்ட் ரிவிஷன் இருக்கு. ஸோ தேர்ட் மிட்டம் எக்ஸாம் நான் இதுல கணக்கிலே சேர்க்கல. ஸோ அப்படி பார்க்கும்போது 4 எக்ஸாம்ஸ்க்கு சேர்த்து 40 நாள் போயிடும். சரிங்களா? ஏன்னா இந்த 40 நாள் ப்ரிப்பரேஷன்ல புதுசா எதுவுமே அவங்க படிக்க முடியாது. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ், தீபாவளியா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், கிறிஸ்துமஸா இருக்கட்டும், நியூ இயரா இருக்கட்டும், இந்த மாதிரி மிக முக்கியமான பண்டிகைகள் வந்து இந்த தேதியில வருது. அதுல ஒரு 10 நாள் போயிடும். இது போக தேவ ஜெயந்திக்கு நம்ம கண்டிப்பா லீவ் விட்டு தான் ஆகணும், ஏன்னா மாணவர்களோட பாதுகாப்பு கருதி. ஸோ இது போக வந்து பிராக்டிகல் எக்ஸாம், ஒவ்வொரு மாணவருக்கும் பிராக்டிகல் எக்ஸாம் இருக்கும். அதுல ஒரு 5 நாள் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு இருக்கிறது 95 நாட்கள் தான். ஸோ இந்த 95 நாட்களை வந்து நம்ம சரியா பயன்படுத்துறதுல தான் மாணவர்களுடைய வெற்றியின் ரகசியமே இருக்கு. ஸோ இதைத்தான் நான் வந்து உங்களுக்கு அந்த பிளானை பாக்குறேன். நீங்க தயவுசெய்து இந்த ஸ்லைடு பாருங்க. என்ன அப்படிங்கிறீங்கன்னா, இந்த 95 நாட்கள், அதாவது நம்ம மாணவர்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த நாட்களை வந்து பக்கவா சூப்பரா யூஸ் பண்ணி மாணவர்களை சிறந்த மதிப்பெண்கள் எடுத்து சிறந்த கல்லூரியில சேர்க்கிறது நம்மளோட டார்கெட். சரியா? இதனால எங்களோட ஆக்ஷன் பிளான் என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட், இந்த மிச்சம் இருக்க நாட்கள்ல நான் 3 பிரிவா பிரிச்சிருக்கேன். ஒன்னு மாஸ்டரி ரிவிஷன் டெஸ்ட். இது ஒரு 13 வாரங்கள் நடக்கும். அதாவது எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, கணிதத்தை 10 பகுதிகளை பிரிச்சிருக்கோம், பிசிக்ஸ 6 பகுதிகளை பிரிச்சிருக்கோம், கெமிஸ்ட்ரியை 7 பகுதிகளை பிரிச்சிருக்கோம். அதாவது
பகுதிகள் சொல்றதை விட கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ மேத்ஸ்ல ஒரு 10 கொஸ்டின், பிசிக்ஸ்ல 6 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில 7 கொஸ்டின். இந்த 23 கொஸ்டின்ஸ் வந்து மாணவர்கள் படிச்சு முடிச்சிட்டாங்கனாலே கண்டிப்பா அவங்களுடைய ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 90 மதிப்பெண்களுக்கு மேல எடுத்துடலாம். சரிங்களா? சோ இது அடிப்படை. ஏன்னா நம்ம இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நம்ம பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 361 கேள்வித்தாள்கள், அதாவது இது வரைக்கும் அந்த கேள்வித்தாள்களை யூஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது வெளியே எங்கேயுமே போகக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் நீங்களும் மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. இது வந்து எங்களுடைய கடின உழைப்பு. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வெளியே போகக்கூடாது. இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்டா சொல்லிக்கிறேன். சரியா? சோ இப்ப இந்த 23 கொஸ்டின் பேப்பரையும் அவங்க வாரம் டெஸ்ட் எழுதி முடிக்கிறது மூலமா அவங்க சூப்பரா வந்து ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. சரியா? இந்த டெஸ்ட் எப்படி நடக்கும்ன்றத நான் கடைசியா உங்களுக்கு சொல்றேன். அதையும் தயவு செய்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரியா? இரண்டாவது ஃபைனல் பூஸ்ட் எக்ஸாம் சொல்லுவோம். சரிங்களா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த தேர்வுகள் எல்லாமே எல்லாருக்குமே வந்து காமனா இருக்கும் கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? இந்த தேர்வுகள்ல எப்படி ஒருத்தவங்க எழுதுறாங்க, எப்படி மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க, எதுல வீக்கா இருக்காங்க, எதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றத பொறுத்து இதுக்குன்னு சொல்லி ஃபைனல் பூஸ்ட் எக்ஸாம் சொல்லிட்டு 1 மந்த் நடக்கும். சரிங்களா? இது வந்து டெய்லி வந்து கிட்டத்தட்ட வாரத்துல 4 டெஸ்ட் வரைக்கும் எழுதுவாங்க. இது வந்து ஒவ்வொரு மாணவருக்கும் என்னென்ன வீக்கா இருக்காங்கன்றத பொறுத்து கொஸ்டின் பேப்பர் பிரிச்சு கொடுப்போம். சரிங்களா? சோ இது எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸோட எடுக்கிற வேலையும் நடந்துட்டு இருக்குது. இப்ப மாஸ்டர் ரிவிஷன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் முதல் 3 தேர்வுகளும் நாங்க ரெடி பண்ணிட்டோம். மற்ற தேர்வுகள்லாம் இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? அடுத்து எக்ஸாம் பேத்துல ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வெற்றி ஸ்பெஷல் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து கரெக்டா எக்ஸாமுக்கு முதல் நாள் தான் அந்த ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம். அதுல இருக்கிற கொஸ்டின்ஸா 90% வரும். சரிங்களா? இதை முன்னமே கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அதுல நிறைய சிக்கல் இருக்கு. அதை நம்ம நீங்க நேரில் வந்தீங்கன்னா நம்ம கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? போன வருஷம் நல்லா படிச்ச மாணவர்களே ரோஹித், சூர்யா, இனாமுல் ஹக், அப்புறம் இன்னொரு பையன், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு வராம போயிட்டாங்க. நாங்க எக்ஸாமுக்கு வீட்லயே உட்காந்து படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 15 மதிப்பெண்களுக்கு கீழே லூஸ் பண்ணாங்க. சரிங்களா? அப்புறம் எக்ஸாமுக்கு அப்புறம் அவங்க ஃபீல் பண்ணாங்க. அது ஆனா எந்த ப்ரோஜனமும் கிடையாது. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சூர்யா போன்ற தலைசிறந்த மாணவர்கள் கூட தியாகராஜா சீட் கிடைக்காம ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுவும் தலைசிறந்த கல்லூரி தான், ஏன்னா தியாகராஜால படிச்சிருந்தாருன்னா ஒரு செலவு கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடந்துருச்சு. சரிங்களா? ஸோ இந்த வருஷம் மாணவர்கள் இந்த 3 விதமான டெஸ்ட்டுக்கும் அவங்க கரெக்டா வந்துடணும் அப்படின்றதான் எங்களுடைய வேண்டுகோள். சரிங்களா? ஓகே சார். சார் எனக்கு ஒரு சில டவுட் மட்டும் இருக்கு சார், உங்கள்கிட்ட கேட்கலாமா சார்? கண்டிப்பா கேளுங்க. ஏன்னா பெட்ரோல் போல நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. சோ தயவு செய்து கேளுங்க. ஓகே சார். சார் இப்போ ரிவிஷன் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மிச்சம் நடத்த வேண்டிய போர்ஷன்ஸ் வந்து எப்படி கவர் பண்ணுவீங்க சார்? நீங்க கேக்குறது சரியான क्वेश्चंस தான். ஏன்னா நம்ம குவார்டர்லி வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்ல கிட்டத்தட்ட 50% இருந்து 60% போர்ஷன் நடத்திருக்கோம். 40% போர்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? இந்த போர்ஷனையும் நம்ம சேர்த்து நடத்த போறோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 23 பிரிவுகளை அந்த வந்து பாடங்களை பிரிச்சிருக்கோம் இல்லையா? இந்த 23 கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் கவர் ஆயிடும். சரிங்களா? சோ அதை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் அதுக்கேத்தாப்புல கிளாஸஸ் அலைன் பண்ணிருக்கோம். சோ போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிருவோம். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? ஓகே சார். சார் நீங்க அப்படி டெஸ்ட் வைக்கும்போது மத்த எக்ஸாம்லாம் வந்து நடக்கும்ல சார், அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி கவர் பண்ணுவாங்க? கண்டிப்பா இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் தான். ஏன்னா 12th படிக்கிற பசங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும். கவர்மெண்ட் நடத்துறது போக ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நடத்துவாங்க. பட் இந்த இடத்துல பேரண்ட்ஸ் தயவு செய்து எங்களை நம்புங்க, 100% நம்புங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில தேர்வுகள், அதாவது ஆஃப்லி மாதிரியான முக்கியமான தேர்வுகளுக்கு நம்ம இங்க டைம் கொடுப்போம். மற்றபடி சின்ன சின்ன டெஸ்ட்டுக்கு வந்து டைம் கொடுக்க முடியாது. ஸோ வீட்டில் உட்காந்து தான் கொஞ்சம் அவங்க படிக்கணும். பட் இந்த ஒரு 100 நாள் அவங்க கடினமா உழைச்சாங்கன்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதே புதூர்ல நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பழைய சக்தி பேக்கரி இருந்துச்சு இல்லையா? அந்த இடத்துல ஊறுகாய் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? அங்க ஒரு நாள் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஐடி ஸ்டாப் பக்கத்துல போவாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஊறுகாய் போட்டு விற்பாங்க. அவங்களோட பொண்ணு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. வைஷ்ணவி பேரு. சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு 45 லட்ச ரூபாய் சம்பளம். அதான் நான் சொன்னேன் அவங்ககிட்ட. சரிங்களா? ஒரு பிஹெச்டி காலேஜ்ல தான் இசி படிச்சிச்சு. ரைட்டா? சோ ஒரு மாசத்துக்கு வந்து அவருடைய டோட்டல் இன்கமே பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாயில இருந்து 6000 ரூபாய் தான் இருக்கும் அவங்க அப்பா. ஆனா இந்த பொண்ணு வந்து மாசத்துக்கு 4 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா படிப்பு தான். சோ இந்த மாதிரியான தலை சிறந்த வாழ்க்கை நம்ம மாணவர்களுக்கு கிடைக்கும் தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். சோ இந்த 100 நாள் கொஞ்சம் கடினமா உழைச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க சூப்பரா ஸ்கோர் பண்ணுவாங்க. சரியா? பேரண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் வந்து மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான் எடுக்கிறேன், அதனால சுயநலமா பேசுறேன்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் இந்த மதிப்பெண்கள் தான் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காலேஜ் அட்மிஷன் எல்லாத்துக்குமே யூஸ் ஆக போகுது. ஸோ இந்த பாடங்களுக்கு வந்து நம்ம அதிக ப்ரையாரிட்டி கொடுப்போம். மற்ற சப்ஜெக்ட் அவங்க 60+ எடுத்தா கூட போதும். சரியா? இன்னொரு உதாரணமும் சொல்றேன். எனது பையனே வந்து பாத்தீங்கன்னா போன தடவை கட் ஆஃப் வந்து 190 கட் ஆஃப் தெரிஞ்சிருக்கும். தியாகராஜால சீட் கிடைச்சு படிச்சுட்டு இருக்காரு.
அதே ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்ட பொண்ணுக்கு வந்து கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த பொண்ணு எல்லாத்துலயுமே மார்க் எடுத்துருக்கு. ஏன்னா அவங்க ஒரு டார்கெட் இல்லாம படிச்சிட்டாங்க. சரிங்களா? எல்லாத்துலயுமே மார்க் எடுத்து கூட அவங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரியில கிடைக்காம சும்மா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. சோ இந்த உதாரணத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? சோ மற்ற சப்ஜெக்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கறத விட இந்த 3 சப்ஜெக்ட் நம்ம அதிகமான ப்ரையாரிட்டி கொடுத்தோம்னா ஸ்மார்ட்டா ஜெயிச்சிடலாம். சரிங்களா? சோ பேரண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து மாணவர்களுக்காக விட்டு கொடுங்க, எங்களுக்காகவும் கொஞ்சம் விட்டு கொடுங்க. சரியா? சார் கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன் சார். கடந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜான கட் ஆஃப் மார்க்கே வந்து 167 வந்து எடுக்க வச்சிருந்தீங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடினமான இலக்கு. இந்த வருஷம் வந்து அதை எப்படி தாண்ட போறீங்க சார்? கண்டிப்பா. அதாவது என்ன அப்படின்னா நாங்க ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சு அதை தாண்டிட்டே தான் இருக்கோம். ஸோ எங்களோட டார்கெட்டை தாண்டினாலே போதும் பண்றதுதான் எங்களோட எண்ணம். சரிங்களா? இந்த வருஷம் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை எப்படி நம்ம தாண்ட போறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ரிவிஷன் எக்ஸாம் பொறுத்த இருக்கும். இதுல வந்து நான் ஒரு 2-3 ஸ்லைட் காமிக்கிறேன், இல்ல ஃபுல்லா காமிக்கணுமா நீங்க சொல்லுங்க. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் வீக் வந்து மேத்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரும் பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. செகண்ட் வீக்ல பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல செகண்ட் கொஸ்டின் பேப்பரும் கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. நிறைய மேத்ஸ் கொஸ்டின் வரும். ஏன்னா மேத்ஸ் தான் நம்ம 10 பிரிவா பிரிச்சிருக்கோம், மற்றதெல்லாம் 6-7, பிசிக்ஸ் 6 பிரிவு, கெமிஸ்ட்ரி 7 பிரிவா தான் பிரிச்சிருக்கோம் இல்லையா? அதனால மேத்ஸ் நிறைய வரும். சரிங்களா? சோ 2வது வாரமே பாத்தீங்கன்னா சண்டேல வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். சரிங்களா? அதே மாதிரி தேர்ட் வீக் பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல தேர்ட் கொஸ்டினும் பிசிக்ஸ்ல செகண்ட் கொஸ்டின் வந்துடும். சோ பிசிக்ஸ்ல 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம் இல்லையா? உடனே அந்த பிசிக்ஸ் 2 கொஸ்டினையும் சண்டே அன்னைக்கு ரிவிஷன் பண்றோம். சரிங்களா? அடுத்து ஃபோர்த் வீக்ல பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல ஃபோர்த் கொஸ்டினும் கெமிஸ்ட்ரியில செகண்ட் கொஸ்டினும் முடிக்கிறோம். சண்டே வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம் இல்லையா? அதனால கெமிஸ்ட்ரி 1-2 ரிவிஷன் முடிக்கிறோம். சரிங்களா? அடுத்து பிசிக்ஸ்ல தேர்ட் கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில தேர்ட் கொஸ்டின். உடனடியா அதே வாரத்திலே வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல 1, 2, 3, 4 4 முடிச்சிட்டோம், அதோட ரிவிஷன் முடிச்சிடும். அடுத்து 6th வீக்ல பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல 5th கொஸ்டினும் பிசிக்ஸ்ல 4th கொஸ்டினும் இருக்கு. சண்டே ரிவிஷன்ல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் 1, 2, 3, 4 முடிச்சிடும். சரிங்களா? அதே மாதிரி அடுத்த வீக் வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல 6ம் கெமிஸ்ட்ரியில 4th கொஸ்டின் முடிக்கிறோம். அதே வாரத்துல பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி 1, 2, 3, 4 அந்த கொஸ்டின்ஸும் முடிச்சிடும் ரிவைஸ் பண்ணி. அதே மாதிரி 8வது வாரத்துல பாத்தீங்கன்னா மேத்ஸ் ரிவிஷன் மட்டும் ஆகிக்கும். ஃபர்ஸ்ட்ல 1, 2, 3, 4, 5, 6 கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணி முடிச்சிடும். அடுத்து பிசிக்ஸ்ல 5th கொஸ்டின் முடிச்சிடும். சோ இப்போ வந்து சண்டே ரிவிஷன் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பதிலா நம்ம ஒரு 6 கொஸ்டின் ரிவைஸ் பண்ணிடுறோம். இந்த சண்டே ரிவிஷன்ல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 பிசிக்ஸ் முடிச்சிடும். சரிங்களா? அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல 7th கொஸ்டினும் கெமிஸ்ட்ரி 5th கொஸ்டின் முடிக்கிறோம். கெமிஸ்ட்ரியில 1, 2, 3, 4, 5 வந்து சண்டே முடிச்சிடும். சரிங்களா? அதே மாதிரி மேத்ஸ்ல 8th கொஸ்டின் பேப்பரும் பிசிக்ஸ்ல 6th கொஸ்டின் பேப்பரும் அடுத்த வாரம் முடிக்கிறோம். அதே சண்டேல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல 1, 2, 3, 4, 5, 6 கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணிடுறோம். இதோட அதாவது 10வது வாரத்தோட பிசிக்ஸ் கம்ப்ளீட்டா போர்ஷன் முடிஞ்சிடும். சரிங்களா? அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல 9th கொஸ்டினும் கெமிஸ்ட்ரியில 6th கொஸ்டின் முடிக்கிறோம். அதே வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல 1ல இருந்து 9 கொஸ்டின் வரைக்கும் ரிவைஸ் பண்ணி முடிச்சிடும். அதே மாதிரி அடுத்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி மேத்ஸ்ல 10வது கொஸ்டினும் கெமிஸ்ட்ரி 7வது கொஸ்டின் முடிச்சிடும். அதே சண்டே பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில 7 கொஸ்டின்ஸும் ரிவைஸ் பண்ணிடுறோம். கடைசி வீக்ல பாத்தீங்கன்னா மேத்ஸ் 10 கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா? அதுல 2 பிரிவா முதல் 5 கொஸ்டின் அடுத்த 5 கொஸ்டின் தனித்தனியா பிரிச்சிடும். சரிங்களா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதை 1, 2, 3, 4 தடவை ரிவைஸ் பண்ணிடுவாரு. சரிங்களா? மேத்ஸ்ல ஒரு கொஸ்டின் படிக்கிறத அவர் கிட்டத்தட்ட 5 தடவை ரிவைஸ் பண்ணுவாரு. அப்ப கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸும் 4 தடவை ரிவைஸ் பண்ணிடுறாங்க. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் 5 தடவை ரிவைஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் போன தடவை வந்து நாங்க ரிவிஷன் வந்து டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணனால எங்களுக்கு இவ்வளவு தூரம் ரிவைஸ் பண்றதுக்கு உண்டான டைம் கிடைக்கல. அதனாலதான் நாங்க இப்ப அட்வான்ஸாவே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ ரிவிஷன் வந்து பக்கவா இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண்கள் எடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு ஜாஸ்தியாவே இருக்கு. மோர் தென் தட் வந்து மாணவர்கள் வந்து நல்லா கோஆபரேட் பண்றாங்க. ஒரு சில மாணவர்களை தவிர்த்து அவங்க தான் நிறைய லீவ் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள தவிர்த்து மித்த எல்லாருமே நல்லா கோஆபரேட் பண்றாங்க. சரிங்களா? சோ இந்த டார்கெட் வந்து கண்டிப்பா எங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் பூஸ்ட் எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் வெற்றி ஸ்பெஷல் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் இருக்கு. சோ தட் கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுவோம். சரிங்களா? இந்த இடத்துல மாணவர்கள் பெற்றோர்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன், தயவு செய்து எந்த டெஸ்ட்டுக்கும் தேவையில்லாம லீவ் போடாம அனுப்பிச்சு வைங்க. ஒருவேளை ஒரு மாணவர் 2 ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு வரலன்னு சொன்னா அதுக்கப்புறம் எந்த ரிவிஷன் டெஸ்ட்லயும் அவர் கலந்து கொள்ள முடியாது. நீங்க டியூஷன் விட்டு நிப்பாட்டினாலும் இதுதான் வந்து ரூல். சரிங்களா? என்னடா இவ்வளவு அடமெண்டா பேசுறேன்னு நினைக்காதீங்க, சிச்சுவேஷன் அப்படி. ஏன்னா அவ்வளவு காம்படிஷன் இருக்கு. நம்ம ஏற்கனவே பேரண்ட்ஸ் மீட்டிங்ல பேசிருக்கோம். சரிங்களா? சோ இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்துருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் புரிஞ்சிருக்கும். பேரண்ட்ஸ்ட ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன், தயவு செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த தடவை வந்து மாணவர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். அவங்களை ஒரு மிகப்பெரிய டார்கெட் அச்சீவ் பண்ண வைப்போம். நல்ல காலேஜ்ல சேர்த்து விட்டோம்னா காலேஜ் மற்றதெல்லாம் பார்த்துப்போம். அவங்க தலை சிறந்த மாணவர்களா வந்துருவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா டெய்லி
வாரத்துல 6 நாட்களும் 8:15 மேல எப்ப வேணாலும் வந்து பேசலாங்க. மற்ற நேரம் வந்தீங்கன்னா கொஞ்சம் வேலையா இருக்கும். 8:15 மேல நிதானமா உட்காந்து பேசலாம். போன்ல பேசுறத விட நீங்க நேர்ல வந்து பேசுனீங்கன்னா ரொம்பவே சாலச்சிருந்தது நான் நினைக்கிறேன். வேற எந்த நெகட்டிவ் ஒப்பீனியன் இருந்தாலும் சரி, இதுல குறைகள் இருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா என்கிட்ட வந்து பேசுங்க. நன்றி, வணக்கம், பாய். தேங்க்யூ.